மனுஷங்க முதல்ல மரம் மட்டும் மிதக்காதுன்னு தெரிஞ்சப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதாவது தண்ணியில மிதக்குற பொருளோட எடைதான் முக்கியம். மிதக்கும் விதிகளை புரிஞ்சுக்கிட்டு கட்டுனா கனமான பொருட்கள் சூட மிதக்கும். அந்த விதியை மதிக்காத கப்பல்கள் என்ன பொருளா செய்யப்பட்டிருந்தாலும் மூழ்கிடும். ஒரு உலோக கப்பல் தப்பா கட்டுனா மூழ்கிடும். அது உலோகத்தால் ஆனதுல இல்ல, அந்த விதியை மீறுதுன்னா மிதக்கும் பொருளை விட அது நகர்த்துற தண்ணியோட எடை அதிகமா இருக்கணும். இதுதான் முக்கிய விதி. வாழ்க்கையிலையும் நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கதையும் இதேதான். ஆசைகளை நிறைவேற்றிக்கத பத்தி தெரியாம வாழ்றது மிதக்கும் தன்மைய பத்தி தெரியாம மறுக்கப்பல் கட்டுற மாதிரி. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்க நேரம் சக்தியை செலவு செஞ்சாலும் இன்னும் மூழ்கிற மாதிரி உண்வீங்க. ஆனா ஆசைகளை அறிய ஒரு சுலபமான வழி இருக்கு. உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கா? வெற்றிக்கு வழி தெரியாம கஷ்டப்படுறீங்களா? கனவு வேலையை அடையறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலை வளர்க்கறதா இருந்தாலும் சரி, பாதை ரொம்ப நீளமாவும் செலவு அதிகமாவும் இருக்கும். வேறொரு வழி இருக்கு, கஷ்டம் குறைவான வழி. ஆமாம், ஈர்ப்பு விதியும் ஆசைகளை நிறைவேற்றும் சக்தியும் இந்த செயல்முறையை சுலபமாக்கும். நான் ஒரு எளிய 3 படி செயல்முறையை பயன்படுத்துறேன். அது எனக்கு பல முறை வேலை செஞ்சிருக்கு. அது வேலையா இருந்தாலும், ஆரோக்கியமா இருந்தாலும், இல்ல தொழிலா இருந்தாலும் இந்த படிகள் உதவும். முதல் படி, உங்க மனசை அமைதிப்படுத்த தியானம் செய்யுங்க. சாங்கரியமா உட்காருங்க. வேணும்னா சம்மணமிட் கைகளை கோர்த்து கண்களை மூடிக்கோங்க. உங்க மூச்சு உள்ளிழிச்சு வெளியிடுறதுல கவனம் செலுத்துங்க. மனம் அமைதியாற வரைக்கும். அமைதியான இசையே இல்லனா அமைதியை பயன்படுத்துங்க. எந்த சிந்தனையும் இல்லாம் அமைதியான நிலையை அடைய முயற்சி செய்யுங்க. எண்ணங்களை எந்த பற்றும் இல்லாம மீக்க விடுங்க. உங்க மனம் தெளிவா அமைதியா இருக்கிற வரைக்கும் இங்கேயே இருங்க. இரண்டாவது படி, உங்க நோக்கத்தை வெளிப்படுத்துங்க. அமைதியா இருக்கும்போது உங்க முக்கியமான ஆசைய மனசுல சொல்லுங்க. அத தெளிவா சொல்லுங்க. அப்புறம் அத பிரபஞ்சத்துக்கு விட்டுடுங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி கற்பனை செய்யுங்க. காட்சி, ஒலிகள், மனிதர்கள் எல்லாம் நிஜமா நடந்தது மாதிரி பாருங்க. அந்த காட்சிய தெளிவாவும் உயிருதாவும் மாத்துங்க. மூணாவது படி, அது ஏற்கனவே உங்கிட்ட இருக்கிற மாதிரி வருங்க. உங்க ஆசை நிறைவேறி விட்ட ஒரு எப்படி இருப்பாரோ அப்படி நடந்து கொள்ள ஆரம்பிங்க. அந்த உணர்வு நிஜமாவும் நேர்மையாவும் இருக்கட்டும். அந்த நிஜத்தை பிரதிபலிக்கும் சின்ன தொடர்ச்சியான வழிகளை செயல்படுங்க. உங்க பார்வைக்கு ஏற்ற செயல்களை செய்யுங்க. வெற்றி உணவுல இருந்து வரும் செயல்களுக்கு வேறோட சக்தி இருக்கும். நன்றி உணர்வோடு இருங்க. பிரபஞ்சத்துக்கு, கடவுளுக்கு, இல்ல நீங்க நம்புற எதுக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி உணவு நீங்க ஏற்கனவே உணர்தை பெருக்கும். அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி நன்றி சொல்லுங்க. இத திரை சொல்லுங்க. இத திரும்ப செய்யுங்க. தொடர்ச்சி தான் ஆசைகளை நிறைவேற்றும் சக்திக்கு வழி வகுக்கும். சின்ன தினசரி பயிற்சிகள் உங்களை அதிகமா சோர்வடையாம சீரமைக்கும். அடிக்கடி மறுபடியும் கவனம் செலுத்துங்க. பொறுமையா இருங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு செய்தி ஊழியர், ஒரு தொழில் தொடங்க விரும்புறீங்க. ஆசைகளை நிறைவேற்றுவது உங்களை சீரமைக்கும். அதனால தூண்டப்பட்ட செயல்கள் வேகமா நடக்கும். நீங்க இன்னும் செயல்படுவீங்க. ஆனா கஷ்டப்பட்டு இல்ல, இயல்பா. நீங்க ஒரு சின்ன தொழில் நடத்தி அத வளர்க்கணும்னு நினைச்சா முடிவை தெளிவா கற்பனை செய்யுங்க. புதிய இடங்கள்ல உங்க செயல்பாடுகளை, கூட்டாளிகளை, திருப்தியான வாடிக்கையாளர்களை கற்பனை செய்யுங்க. அந்த விரிவாக்கம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற மாதிரி உணர்ந்து செயல்படுங்க. ஒரு சின்ன பயிற்சி செய்வோம். 4 எண்ணும் வரை மெதுவா மூச்சை உள்ளிடுங்க. மெதுவா பிடிச்சு அப்புறம் 4 எண்ணும் வரை முழுசா மூச்சை வெளியிடுங்க. எந்த இறுக்கத்தையும் விடுவீங்க. அமைதிக்கு திரும்புங்க. இப்ப உங்க மனசுல உங்க முக்கியமான ஆசை ஏற்கனவே நிஜமா நடந்த மாதிரி பாருங்க. அந்த உணர்வை உணருங்க. மகிழ்ச்சி, நிம்மதி, பெருமை, எது உண்மையோ அது கிடைச்ச மாதிரி மனசுல நன்றி சொல்லுங்க. சரியான விதிகளோட கட்டப்பட்ட கப்பல்கள் மாதிரி உங்க வாழ்க்கையும் கஷ்டம் இல்லாம மிதந்து விரிவடையும். இந்த 3 படிகளை தியானம் செய்யுங்க, வெளிப்படுத்துங்க, கற்பனை செய்யுங்க, உணர்ந்து செயல்படுங்க, தினமும் பயன்படுத்துங்க. இத தொடர்ந்து செய்யுங்க. வேகம் சூடுவத பாருங்க. உங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சி, அமைதி, அன்பு கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி. இந்த பயிற்சியை திரும்ப செய்யுங்க. மாற்றத்தை உணவீங்க.